ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2024 ஏப்ரல் மாதம் இன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகாலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:59 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று காலை 7:26 வரை துவிதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய அமிதாதி யாகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய காரணம் இன்று காலை 7:26 வரை கரசை, பின்பு இரவு 7:20 வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராசிரமம் ரேவதி. ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைய சந்திராசிரமனால இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ஒரு பேச்சுக்களையும் செயல்களையும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. மேஷராசி சம்பளி பார்த்தாண்டவங்களுக்கு உயர் அதிகாரிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் புதிய முதலீடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. மனதில் இருந்த சில குழப்பங்கள் தடைகளாக நீங்கக்கூடிய காலகட்டமாக இன்று அமையப்போது. உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் உண்டாகி மறையக்கூடிய காலமாகவும் இன்று இருக்க போது. உங்களுக்கு பயனற்ற சில பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு உடைய உடன்பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் அவங்களை புரிந்து கொண்டு நடந்தது ரொம்ப நல்லது. உங்களை கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு இந்த மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தடுமாற்றம் உண்டான நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படும் நாளாகவும் அமைகிறவங்களுக்கு. ரிஷபராசி அன்புக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதனால் கல்வி சார்ந்த சில பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும் நாளாகவும், தவறிப்போன சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைப்பது. உங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் மாற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்று இருக்க போகுது. உங்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்த சில மன வருத்தங்களாக நீங்கள் அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வர்த்தக பணிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் மேன்மையான நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசையாக தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண்ணாக 7, அதிர்ஷ்ட நிறமாக வெளிர் மஞ்சள் நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டான நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு மேம்படும் நாளாகவும், மிருக சிறு நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தா உங்களுக்கு உடைய பழக்க வழக்கங்கள் சில நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. நீங்கள் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் என்று அமைப்போது. உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ள போகிறீங்க. வழக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்க போகுது. மனசில் கொஞ்சம் எதிர்காலம் குறித்த கவலைகள் ஏற்பட்டு நிற்கக்கூடிய காலகட்டமாக இன்று அமைகிறது. போட்டிகள்லாம் கொஞ்சம் ஈடுபடக்கூடிய மனப்பக்குவம் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மொத்தத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு கவலை விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாகவும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் நாளாகவும் அமைகிறது. கடகராசி அன்பர்கள் பார்த்தவங்களுக்கு இந்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூட போது. உங்களுக்கு நீண்ட நாள் நம்மளுடைய சந்திப்பெல்லாம் மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆடம்பரமான சில செலவுகள்லாம் அன்றைக்கி தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் புதுவிதமான சிந்தனையை தூண்டக்கூடிய காலகட்டம் என்று இருக்கும்போது. உங்களுக்கு பிறமொழி பேசும் மக்களுடைய ஆதரவை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் அவங்களோட அறிவும் ஏற்பட போது. உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சில முதலீடுகளை நீங்கள் இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. இன்று மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அசதி விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிற நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் கைகூடும் நாளாகவும், பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் தவிர்க்கும் நாளாகவும், ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு அறிமுகம் ஏற்படும் நாளாக அந்த நாள் அமைகிறது. சிம்மராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு மனை சார்ந்த சில வியாபார ஊழியர்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஒத்துழைப்பு மேம்பட போது. உங்களுக்கு பொருளாதார ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. உங்களுக்கு பெரியக்கூடிய ஆலோசனைகளால் மனதில் கொஞ்சம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகுது. புதிய வேலை நிமித்தமாக சில முயற்சி செய்யப்படுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கைகூட போகுது. உங்களுக்கு விருந்துங்களால் உங்களுடைய வீடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகுது. உங்களுக்கு வெளியூர் பயணம்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரனுக்கு ஒத்துழை மேம்படும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது.
கன்னிராசி அன்பருக்கு பார்த்தவங்களுக்கு இன்று உடைய உடன் பிறந்தவங்களாம் கொஞ்சம் ஆதாயம் உண்டாக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்க போகிறது. பிள்ளைகள் வழியில் சுப செய்தியெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்க போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த சில பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவான முடிவு வந்து உங்களுக்கு எடுக்க போகிறீங்க. நீங்கள் சிறு தூர பயணங்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் இன்று காண போகிறீங்க. நீங்கள் இன்று மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு கழிப்பு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அஷ்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபமான நாளாகவும், சித்தி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி என்பது பார்த்தா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுக்கு பொன்பொருள்லாம் வாங்கி மகிழ்ச்சிக்கூடிய நாளாகவும் இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் உடனிருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளும்போது நல்ல நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகள் தாமதம்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று அமைகிறது. உங்களுக்கு நண்பர்களுக்கு இருந்த சில மனக்கசப்புகள்லாம் குறைந்து ஒரு நல்ல ஒரு நாளாக இருப்பது உங்களுக்கு இன்று மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு அச்சம் மறையும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்தி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை உண்டாகும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்கசப்பு குறையும் நாளாக அமைகிறது. விருச்சிகராசி என்பது பார்த்தா உங்களுக்கு இளைய உடன்பிறப்புகள் மூலம் கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுக்கு தொழில்நுட்ப கைகளால் லாபம் ஏற்பட போகுது. உங்களுக்கு எதிர்பாரா சில பயணங்களாலே உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்பட போகுது. கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பார்த்து இருந்துங்க. செயல்பாடில் கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மை இருக்க தான் செய்யும். உங்களுக்கு மறதியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலமாகவும் இன்று ஏற்பட போகுது. மொத்தத்தில் உங்களுக்கு செலவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் நாளாகவும், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும் நாளாகவும், கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் அந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு ஆடம்பர செலவுகளை இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் சில பொருட்களை வாங்க போகிறீங்க, ஆடம்பர பொருட்களை நீங்கள். அதனால் ஆடம்பர செலவு இருக்குது உங்களுக்கு. மற்றவர்கள் கருத்து கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படும் நாளாக இன்று அமையப்போது உங்களுக்கு. பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் கிடைக்க போது உங்களுக்கு. சில பிரச்சனைகள்லாம் தெளிவு பிறக்கும் நாளாக இன்று அமையுது உங்களுக்கு. பணி நிமித்தம் சில ரகசியங்கள்லாம் கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துடுங்க. பயணம் தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. இன்று மொத்தத்தில் பார்த்தோன்னா ஜெயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரங்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும், பூரா நட்சத்திரங்களுக்கு தெளிவு பிறக்கும், உத்திர நட்சத்திரங்களுக்கு அனுபவம் உண்டாகும் நாளாக நாள் அமைகிறது. மகராசி அன்புக்கு பார்த்தவங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. நண்பர்கள் வரியால் சில மாற்றங்கள் பிறக்க போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்க போகுது உங்களுக்கு. மனதில் இருந்து வந்த சில சோர்வுகள்லாம் குறையக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. இதுவரை சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாக போகுது உங்களுக்கு. உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமையப்போகுது. இந்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். உத்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான நாளாகவும், திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சோறுகள் குறைய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது. கும்பராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு மனதால் கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைலாம் தோன்ற போது உங்களுக்கு. சமூக பணியில் புதிய அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஆரோக்கியம் தொடர்பாக சில விரயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. விவசாய பணியில் கொஞ்சம் ஒத்துழைப்பான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றவங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. எதிர்பாராத புதிய சில வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. என்று முதல்ல பகை விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுபவம் கிடைக்கிற நாளாகவும், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாளாகவும் அமைகிறது. மீனராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த அரசு தொடர்பான சில பணிகளை கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே சமயத்தில் புதிய மன சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு. ஏதும் கொஞ்சம் சுறுசுறுப்பு வேகமாக இருக்க போகிறீங்க. சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாளாகவும், உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது. இந்த அனைத்து ராசிகளும் இந்த 6 நாள் ஒரு இனிய நாளாக வெற்றியான கண்டிப்பாக அமையும்.
உடைய இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கி உங்களுடைய பணியை தொடங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பார்த்த அன்புக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.